ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு கேரளா ஸ்பெஷல் கிழங்கு பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். 1/2 kg பீஃப் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். வத்தல் தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, பெருஞ்சீரகத்தூள் ஆட் பண்ணுறேன். சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு லெமனும் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கறி லீஃபும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour வச்சிடலாம். மேரினேட் பண்ண பீஃபை ஒரு குக்கரில் போட்டு குக் பண்ணலாம். கொஞ்சம் ஆனியனும் போட்டிருக்கேன். 1/2 cup வாட்டர் ஆட் பண்ணிடலாம். மரவள்ளி கிழங்கு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு பீஃப் நல்லா குக் ஆகி வந்தாச்சு. வேற ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கலாம். கட் பண்ண ஆனியனையும் அதில் ஆட் பண்ணிடலாம். ½ teaspoon ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடலாம். கறி லீஃபும் ஆட் பண்ணி சால்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். குக் பண்ணின பீஃபையும் அது கூடவே ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம கபாப் மசாலா ஆட் பண்ணிடலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிடணும்.
நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுறலாம். நமக்கு கிரேவி ரெடி ஆயிரும். கிழங்கு நல்லா குக் பண்ணி எடுத்திருக்கேன். அதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மசித்த கிழங்கையும் அந்த கிரேவியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மேலே கறி லீஃப் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு 10 மினிட்ஸ் போல் அடுப்பில் வச்சிடலாம். அவ்வளோதான், நமக்கு பீஃப் பிரியாணி ரெடி ஆயிரும். சூப்பரான பீஃப் பிரியாணி ரெடி ஆகிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.